அடிப்படை நித்திய ஜீவன். கிறிஸ்தவத்தின் அடிப்படை வேறு ஒன்றும் அல்ல, நித்திய ஜீவன். அதனால தான் அவர் தனது பிரசங்கத்தை ஆரம்பிக்கும் போது அவருடைய முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. உன்னுடைய அடிப்படை தேவை சபையே நித்திய ஜீவன். நாம் இந்த உலகத்துல ஒருவேளை பெரிய பதவியில இருக்கலாம், பெரிய பணக்காரங்களாக இருக்கலாம், நாம நினைச்சது எல்லாவற்றையும் சாதிக்கிற கைபலன் வல்லமை நம்மிடத்துல இருக்கலாம். எல்லாம் மாயை, ஒரு நொடி பொழுதிலே மாறி போகும் மாயை. இதற்கு மேல நமக்கு நம்பிக்கை வைக்க முடியாது. ஒரு நொடி பொழுதிலே எல்லாம் தலைகீழாக மாறிவிடும். நம்முடைய வாழ்க்கை நிச்சயமானது அல்ல, நம்முடைய வாழ்க்கை நிதர்சனமானது அல்ல, நம்முடைய வாழ்க்கை நித்தியமானது அல்ல. நாம் இந்த மாயையான உலகத்திலே ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நம்மை தேவன் பார்க்கிற போது மண் என்று நினைவு கூறுகிறார். வசனம் சொல்லுகிறது, நம்மை புல் என்று நினைவு கூறுகிறார். அந்த புல்லுக்கு மேலே தேவனது காற்று வீசுகிற போது புல் வாடி போகும், புல்லுக்கு மேல இருக்கிற பூ உதிர்ந்து போகும். ஆனால் என்றைக்கும் நிலை நிற்பது தெய்வத்தின் வசனம் மாத்திரமே அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்ற பயத்தோடு நாம் பற்றி கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய யோவான் தனது நிருபத்தில் எழுதுகிறார். 1 யோவான், ஸ்தோத்திரம், அந்த வார்த்தைகளை திருப்பி நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 1 யோவான் 5வது அதிகாரம், அதனுடைய 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 329வது பக்கத்திலே 1 யோவான் 5வது அதிகாரம், அதனுடைய 5வது வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் அப்படின்னு சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவனது பிள்ளைகளே, இந்த உலகம் நம்மை வஞ்சித்து போடுகிற உலகம். நன்றாக கவனிக்கணும், தயை கூர்ந்து. இந்த உலகம் நம்மை எளிதாக வஞ்சித்து விடும். இந்த உலகம் நம்மை எளிதாக வஞ்சித்து விடும். ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதே ஆண்டவர் நம்மை பார்த்து சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார்கள் அல்ல என்று சொன்னார். அதே 1 யோவான் 2வது அதிகாரத்திலே